இப்போ நான் உங்களுக்கு வந்து காணிக்க போகிற டெசர்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 2 5 இன்க்ரீடியன்ட் தான். ஸோ ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடியது. இதோட நேம் வந்து மில்க் டெசர்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட ஆக்சுவல் நேம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வெண்ணிலா பேனகோட்டா. ஓகே, ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஜெல்லி மாதிரி, ஆனால் வந்து புட்டிங்னு சொல்லுவாங்க, ஜெல்லின்னு சொல்லுவாங்க. ஆனால் புட்டிங் மாதிரி ரொம்ப ஜெல்லி மாதிரி ரொம்ப கட்டியான ஜெல்லி மாதிரியெல்லாம் இருக்காது. இது வந்து ஒரு பிளேட்டில் நீங்கள் கொட்டிட்டு இப்படி ஆட்டினீங்கன்னா அப்படி வாப்ளியாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து பேனகோட்டாவோட சிக்னேச்சர். ஸோ பேசிக் பேனகோட்டா வெண்ணிலா ஃப்ளேவர், அதுதான் கிளாசிக். ஸோ வெண்ணிலா ஃப்ளேவர் பேனகோட்டாவில் நீங்கள் டாப்பிங் வந்து என்ன வேணாலும் வச்சுக்கலாம். சாக்லேட், எந்த ஃப்ரூட்டு காம்போட் எது வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இதோட மெஷர்மெண்ட் வந்து 1 கப் பால், அதுக்கப்புறம் 1/2 கப் வந்து க்ரீமு. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் க்ரீமை வந்து குறைச்சிக்கலாம். பட் அந்த பேனகோட்டாவோட அந்த சில்கி ரிச்னஸுக்கு வந்து க்ரீம் தேவை. ஸோ நான் யூஸ்வலாக 1க்கு வந்து 1/2 குவான்டிட்டியில் க்ரீம் எடுப்பேன். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் ஜெலட்டின். ஸோ ஜெலட்டின் வந்து எப்போவுமே நிறைய ஆட் பண்ணிடாதீங்க. ஸோ நிறைய ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேனகோட்டா செட் ஆகும்போது அந்த வாப்ளி சொன்னேன் தெரியுமா, ஜெல்லி இப்படி பிளேட்டை ஆட்டினீங்கன்னா கிடுகிடுன்னு ஆடும் தெரியுமா, அது வராது. அதனால் ஜெலட்டின் வந்து 1/2 டீஸ்பூன் தான் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் சுகர் வந்து ஒரு 1/4 கப் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு தக்கன. ஆனால் இந்த பேனகோட்டா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காது, அதனால் சுகர் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வேணுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மெயின் இன்க்ரீடியன்ட் வெண்ணிலா. ஸோ இது என்னோட ஹோம்மேட் வெண்ணிலா எசன்ஸ். ஸோ வெண்ணிலா பீன் வச்சு நான் பண்ணது. இதோட ரெசிபி நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். இது ஆல்மோஸ்ட் ஓவராக போகுது. ஸோ இன்னொரு பேட்ச் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இந்த பவுலில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த தண்ணியில் வந்து இந்த ஜெலட்டினை வந்து ப்ளூம் பண்ண போகிறோம். ஸோ 1/2 டீஸ்பூன். ஸோ இது 1/2 டீஸ்பூன் மெஷர், அதனால் இதில் 3 ஆட் பண்ணுறேன். ஸோ ஜெலட்டினை வந்து மெயினாக நீங்கள் ப்ளூம் பண்ணணும். ஏன்னா வந்து அதை ப்ளூம் பண்ணால் தான் அந்த இப்போ வந்து அது சுகர் மாதிரி கிறிஸ்டலாக இருக்கா, அது வந்து சாஃப்ட் ஆகும் உங்களுக்கு. ஸோ அதனால் கோல்டு வாட்டரில் ஜெலட்டினை போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஓகே, ஸோ நம்ம ஜெலட்டின் வந்து ப்ளூம் ஆகிட்டு இருக்கிற டைமில் ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த சாஸ்பேனில் நம்மளோட 1 கப் பால், அதுக்கப்புறம் சுகர் வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்வீட்னஸ்க்கு தக்கன ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூடுதலாக ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து 1/2 கப் மெஷர், அதனால் 1/4 கப்புக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணுறேன். ஸோ எனக்கு கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கணும்னு நினச்சேன். அதனால் இப்போ இதை அடுப்பில் வச்சு கொதிக்க விடலாம். ஸோ பாலை வந்து அடுப்பில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இது வந்து தலைன்னு கொதிக்கக்கூடாது. ஜஸ்ட் வந்து சைட்லலாம் அப்படி கொதிச்சுட்டு வரும் தெரியுமா, பொங்கக்கூடாது. அதாவது நான் சொல்கிறது வந்து இது பொங்கி இதாகக்கூடாது. சைட்லலாம் அப்படி கொதிச்சுட்டு வரும்போது ஆஃப் பண்ணிடுங்க, அடுப்புலேருந்து எடுத்துருங்க. ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சைட்லலாம் அப்படி கொதிச்சுட்டு வருதில்ல, இந்த டைமில் நான் இதை ஆஃப் பண்ணி அடுப்புலேருந்து எடுத்துகிற போகிறேன். ஸோ எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஜெலட்டின் வந்து இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம மில்க் வந்து ஹாட்டாக இருக்குது. இதில் வந்து நம்ம இந்த ஊற வச்சு வச்சுருக்கோம் தெரியுமா, அந்த ஜெலட்டின் ஆட் பண்ணிடுங்க. ஸோ அந்த ஹீட்லேயே வந்து இந்த ஜெலட்டின் வந்து மெல்ட் ஆகிடும். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு 1 மினிட்டாவது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் ஜெலட்டின் வந்து அடியில் போய் செட்டில் ஆகாமல் மெல்ட் ஆகும் கம்ப்ளீட்டாக. ஸோ இப்போ நம்ம மில்கில் ஜெலட்டின் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஃப்ரெஷ் க்ரீம் வச்சுருக்கோம் தெரியுமா, 1/2 கப் ஃப்ரெஷ் க்ரீம் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் வந்து வேணும்னா அந்த பால்லையே வந்து ஃப்ரெஷ் க்ரீமையும் போட்டு அடுப்பில் வச்சு காய்ச்சலாம். ஆனால் நான் ஏன் அப்படி பண்ண மாட்டேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் கிடைக்கிற ஃப்ரெஷ் க்ரீமில் வந்து அடுப்பில் வச்சு காய்ச்சும்போது அதில் உள்ள அந்த ஃபேட் ஆயில் மாதிரி மேலே வந்துடும். அது எனக்கு பிடிக்காது. அதனால தான் நான் வந்து மில்கை மட்டும் பாயில் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் க்ரீமை வந்து கடைசி ஆட் பண்ணுவேன். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்மளோட ஃபைனல் இன்க்ரீடியன்ட், இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன்ட் வெண்ணிலா எசன்ஸ். ஸோ ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இது வெண்ணிலா, ஸோ வெண்ணிலா ஃப்ளேவர்னால. ஸோ என்னோடய வெண்ணிலா வந்து ஃப்ரெஷ் பீன்லேருந்து பண்ணதுனால அந்த பிளாக் கலரில் அந்த இது தெரியுது பாருங்கள் ஃபுல்லாட்டு. ஸோ அது இந்த பேனகோட்டாலாம் ரொம்ப அழகாக இருக்கும். அது என்னென்னா அந்த பிளாக் ஸ்பெக் மாதிரி உள்ளது அந்த புட்டிங் ஃபுல்லாக இருக்குமா, அப்போ அது நல்லாயிருக்கும் பார்க்க.
ஸோ ஸ்மெல் பண்ணி பாருங்கள் வெனிலா இது ஃப்ளேவர் போதுமான்னு. ஸோ நல்ல ஒரு வெனிலா வாசனை வரும். அப்படின்னா இது ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை வந்து நம்ம பவுலில் மாற்ற போகிறோம், புட்டிங் செட் பண்ணக்கூடிய மோல்டில். ஸோ இப்போ வந்து நான் புட்டிங் மோல்டு வச்சுருக்கேன். ஸோ சப்போஸ் உங்ககிட்ட புட்டிங் மோல்டு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, சின்ன சின்ன கிண்ணத்தில் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இல்லைன்னா வந்து சின்ன சின்ன கப்பில் கூட நீங்கள் ஊற்றி செட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து புட்டிங் மோல்டு நான் இங்கே டைஸோவில் வாங்கினதுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து புட்டிங் மோல்டு லைட்டாக வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கொஞ்சம் வெட்டாக இருந்தால் நல்லது. ட்ரையான மோல்டில் டைரெக்டாக ஊற்றுறதுக்கு பதிலாட்டு கொஞ்சம் ஈரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து நம்மளோட பேனா கோட்டா இருக்குல்ல, அதை ஊற்றிடலாம். ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப்புக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லைன்னா 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூட நினைக்கிறேன். ஓகே, ஸோ டோட்டலாக எனக்கு 5 புட்டிங் கிடச்சிருக்கு. ஓகே ஓகே. ஸோ இப்போ இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 மணிக்கூர் 4 மணிக்கூர் இல்லைன்னா ஓவர் நைட் வச்சுருங்க. நான் நைட்டு பண்ணியிருக்கேன், நாளைக்கு தான் அன்மோல் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நாளைக்கு காலையில் அன்மோல் பண்ணும்போது உங்கள்கிட்ட காணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பேனா கோட்டா வந்து நல்ல செட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை அன்மோல் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு பவுலில் வந்து ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஹாட் வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு நம்ம அதில் அன்மோல் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நான் சொன்னேன் தெரியுமா, அந்த வாப்லி எப்படி ஆடுகு பாருங்க. ஸோ இதுதான் அந்த பர்ஃபெக்ட் பனக்கோட்டா. ஜிக்லி 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 ஜிக்லி. ஸோ அப்படி ஜஸ்ட்டு செட் ஆகிருக்கும். இதை வந்து ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்தீங்கன்னு வைங்களேன், அவ்வளோ க்ரீமியாக வரும். ஸோ அது வந்து அந்த மெஷர்மெண்ட்டில் போட்டால் மட்டும்தான் இந்த டெக்ஸ்டரில் வரும், இல்லைன்னா உங்களுக்கு ஜெல்லி மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ இதுக்கு டாப்பிங்க்கு நம்ம ஸ்ட்ராபெரி கம்போட் வைக்க போகிறேன். ஸோ ஸ்ட்ராபெரி கம்போட் நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணது. ஸ்ட்ராபெரி, ஆரஞ்ச் ஜூஸு, அதுக்கப்புறம் அந்த கார்ன்ஃப்ளவர் வச்சு திக்கனிங் பண்ணேன். சுகர் கொஞ்சம் போட்டுட்டு கார்ன்ஃப்ளவர் வச்சு திக்கன் பண்ணேன். ஓகே, ஸோ ஆக்சுவலி ஒரு புதினா இருந்திருந்தால் மேலே வைக்கிறதுக்கு நல்லா இருந்திருக்கும், பட் புதினா இல்லை. ஸோ இப்போ இதை ஸ்லைஸ் பண்ணி காணிக்கிறேன் உங்களுக்கு, பட் டெக்ஸ்டரை பாருங்க. ஓகே, ஸோ இதை தான் நான் சொல்லிகிட்டே இருந்தேன். ஸோ இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணிடலாம். ஸ்லைஸ் இல்லை, ஸ்கூப் பண்ணி காணிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. கட் பண்ணவா? கட் பண்ணுறேன். ஸோ கட் பண்ணுறதே தெரியாது, அந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் மில்க் டெசர்ட். ஸோ டேஸ்ட் பார்க்குறேன். செம்மையாக இருக்குது. ஸோ இது வந்து இது கூட டேஸ்ட் பார்க்குறேன். இது கூட செமையாக இருக்குது. அந்த ரொம்ப மைல்ட்லி ஸ்வீட்டு, வாயில் வச்சோன்னே கரையுது. நல்ல அந்த மில்க்கு வெண்ணிலாவோட ஃப்ளேவர் வருது. இந்த ஸ்ட்ராபெரி கம்போட் லைட்டாக புளிப்பாக இருக்கா, அது இது கூட செம்மையாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பெஸ்ட் எவர் பனக்கோட்டா தான். ஸோ ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.